ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸை டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் ஐ ஹோப் தட் யூ ரிமெம்பர் இட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. அண்ட் இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், v squared equal to u squared plus 2as. I mean s means displacement. Okay, இந்த 3 equations தான் equation of motion சொல்லுவோம். I hope that இதில் கூட ஒவ்வொரு parameter எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். v means it's a final velocity. v means it's a final velocity. u means it's a initial velocity. a means acceleration. And s means displacement. In the 3 equations, right, if you are so in the 3 equations நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த 3 equations யூஸ் பண்ணிட்டு you can able to solve almost all the questions in the motions in a straight line. So இந்த 3 equations ரொம்ப டீட்டெயில்டு மேனரில் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் அப்ளை பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்ஸில் என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். we have the final velocity and initial velocity and acceleration and time. இந்த 4 வேரியபிளில் ஏதோ ஒரு 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, 4th வேரியபிள் கேட்டிருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் என்னென்ன வேரியபிள்ஸில் இருக்குன்னு பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் initial velocity and acceleration and time. So in the 4 parameters, any 3 parameters நமக்கு தெரியும்னா I can able to get that 4th parameter by using the second equation. இந்த equation பாருங்க, இந்த equationsலயும் again we have the 4 parameter v, u, a, s. So in the 4 parameters any 3 parameters நமக்கு தெரியும்னா 4th parameter if I want to calculate I can make use of that equation. ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ கிவன் டேட்டாவை பாருங்கள் அண்ட் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட், அண்ட் ஆக்சலேஷன் கொடுத்துருக்காங்க, டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அப்போது இதில் இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்சலேஷன் தெரியும், டைம் டேக்கன் தெரியும். ஸோ அப்போ கொஸ்டின் நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷனுமே யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ பட் இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு u தெரியும், a தெரியும், பட் ஃபைனல் வெலாசிட்டியும் தெரியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தெரியாது. ஸோ அப்போ 2 அன்னோன் இருக்குது, 2 பேராமீட்டர்ஸுமே தெரியாதுன்னா ஐ கேனாட் மேக் யூஸ் ஆஃப் தட் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம். நான் இந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம வி வில் ட்ரை டு ஸ்டடி த ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ். அதாவது நான் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன், ஓகே, மோஷன் அண்டர் த கிராவிட்டி, வி கேன் ஸ்டார்ட் டு ஸ்டடி அபவுட் தட். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன், ஓகே, அந்த ஸ்டோனுனா இதுதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் த கிரவுண்ட். கிரவுண்டிலேருந்து யூன்ற ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் அப்வர்ட்ஸில் லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதாவது த்ரோ பண்ணுறேன், ஓகே, யூன்ற ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் நான் அப்வர்ட்ஸில் த்ரோ பண்ணுறேன். யூ நோ தட் ஒரு பாடி மேலே, ரைட், நீங்கள் அந்த பாடி ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி ஆர் ஃப்ளையிங் கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அந்த பாடி மேலே எர்த் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இழுத்துட்ருக்கும். அண்ட் அந்த ஃபோர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஆக்சலேஷனை தான் கிராவிடேஷனல் ஆக்சலேஷன் சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த கேஸ் யூன்ற இனிஷியல் வெலாசிட்டி அப்வர்ட்ஸில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டோன் மேலே ஆக்ட் ஆகிட்டுக்கூடிய ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிராவிடேஷனல் ஆக்சலேஷன். இட் வில் ஆல்வேஸ் பாயிண்ட் அட் டவுன்வர்ட்ஸ் ஒன்லி. ஸோ அண்ட் அகெயின் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸை யூஸ் பண்ணுறப்போ வி கேன் யூ கேன் see that very clearly. இங்கே இருக்கிறது எல்லாமே இட்ஸ் வெக்டர் குவான்டிட்டிஸ். வெலாசிட்டின்றது வெக்டர், ஃபைனல் வெலாசிட்டின்றது வெக்டர், இனிஷியல் வெலாசிட்டின்றது வெக்டர், ஆக்சலேஷன்றது வெக்டர், டைம் மட்டும் தான் ஸ்கேலர். எக்ஸப்ட் த டைம் தி ரிமைனிங் பாராமீட்டர்ஸ் ஆர் வெக்டர்ஸ் ஒன்லி. இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்லி ஸ்கேலர்ஸ்னாலான ஈக்குவேஷன். த ரிமைனிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் ஒன்லி. ஸோ அப்போது வெக்டர் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு கன்சிடர் த சைன் கன்வென்ஷன்ஸ் ஆல்சோ. சப்போஸ் நான் அப்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா then downward direction should be then negative.
ஸோ இப்போது இந்த மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பாடியோட ஃபைனல் வெலாசிட்டியை ஒரு டீன்ற டைம் எலாப்ஸ் பின்னாடி, அதாவது டி ஈக்குவல் டு 0வாக இருக்கப்போ அந்த பாடியை யூன்ற வெலாசிட்டியில் லான்ச் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் டீன்ற டைம் எலாப்ஸ் பின்னாடி இப்போ அது ஃப்ளை ஆகிட்டு இருக்கப்போ ஸ்கையில் இப்போது அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்றத ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால்குலேட். இதை நான் கால்குலேட் பண்ணணும்னா அண்ட் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். v equal to u plus at, v equal to u plus at, but it is so obvious. நமக்கு இன்சியல் வெலாசிட்டின்றது அப்வர்ட்ஸில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அக்கார்டிங் டு அவர் சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம அப்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம். பட் ஆக்சலேஷன்றது கிராவிடேஷன் ஆக்சலேஷன் தான், அது டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் நெகட்டிவ் g and t. So and we may have the final velocity then. So அப்போ in this way, ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இன்சியல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டோன் தெரியும்னா ஆஃப்டர் டீத் டைம் அது அந்த ஸ்டோனோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்றத இந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமாக யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஸ்டோனை நீங்கள் வேர்ட்டிக்கலி ஒரு யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணுறீங்கன்னா, ஓகே, ஜஸ்ட் இமேஜின் இதுதான் அந்த ஸ்டோன் வச்சுக்கோங்க. இன்சியல் ஸ்பீட் யூன்ற ஒரு ஸ்பீடில் லான்ச் பண்ணுறேன் கிரவுண்ட்லேருந்து. அண்ட் அந்த ஸ்டோன் மேலே போக ஆரம்பிக்கும். அது மேலே போக அதோட வெலாசிட்டி கம்மியாகிட்டே வரும். அண்ட் ஏதோ ஒரு மேக்ஸிமம் ஹைட் அது ரீச் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அதோட வெலாசிட்டி வில் பிகம் ஏ 0. ஸோ அது 0, அந்த ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆன மூமெண்ட்டில் தான் இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால் பேக் அகெயின். ஸோ அதாவது மேக்ஸிமம் ஹைட், அதாவது ஹச் மேக்ஸ், கிரவுண்ட்லேருந்து ஹச் மேக்ஸ்ன்ற ஹைட் அது ரீச் பண்ண பின்னாடி அந்த மொமெண்ட்ரி டைமில் அதோட வெலாசிட்டி வில் பிகம் ஏ 0. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வெலாசிட்டி இன்வர்ஸ் ஆகிட்டு அண்ட் நெகட்டிவ் வெலாசிட்டியில், அதாவது டவுன்வர்ட் சென்ஸில் இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால் டவுன். ஸோ அப்போது இந்த கண்டிஷன்ஸ், அது ஹச் மேக்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் ஆர் மேக்ஸிமம் ஹைட்டை அடையிறப்போ அது என்ன டைமில் வந்து அடையும் அப்படின்ற அந்த டைம் இஃப் ஐ வாண்ட் டு கால்குலேட் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். அகெயின் யூ கேன் சி தட் இதே ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ அப்போ இந்த கேஸ் நமக்கு அது மேக்ஸிமம் ஹைட் அது அடையிறப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன 0. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் ஃபைனல் வெலாசிட்டிக்கு பதில் 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0 ஈக்குவல் டு u மைனஸ் gt. அண்ட் இந்த u அந்த பக்கம் கொண்டு வாங்க, மைனஸ் u ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஜிடின்னு வரும். அண்ட் மைனஸ் மைனஸ் வில் கெட் கேன்சல். யூ காட் வாட்? u by g ஈக்குவல் டு t. ஸோ திஸ் இஸ் த டைம் டேக்கன் பை த ஸ்டோன், to reach the peak height. So based on the logic you can see அது அப்போ கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட்டை அடையிறதுக்கு உள்ள டைம் ஆகுதுன்னா மறுபடியும் அவ்வளோ ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வந்து சேர்கிறதுக்கும் இதே டைம் தான் ஆகும், ஒன் மோர் டைம். ஸோ அப்போ டோட்டல் ஃப்ளைட் டைம் ஆஃப் த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டைம் மீன்ஸ் நான் கிரவுண்டில் லான்ச் பண்ண மூமெண்ட்லேருந்து அது மேக்ஸிமம் ஹைட்டை அடைஞ்சு மறுபடியும் அது திருப்பி அது கிரவுண்டை நோக்கி ஃபால் ஆக ஆரம்பித்து மறுபடியும் கிரவுண்ட் வந்து டச் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ டைம் அது ஃப்ளைட் கண்டிஷனில் இருந்திருக்கும் அப்படின்றதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவோம். The time of flight can be written as the time of flight is equal to 2 times of the time taken by the stone to reach the peak height. Because ground la irundhu maximum height போறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதே மாதிரி இன்னொரு ஒரு டைம் எடுத்துக்கிறோம் மறுபடியும் கிரவுண்ட் வந்து சேர்றதுக்கு. So which means the time of flight is equal to 2u by g. So this is the expressions for the projectile which was launched in vertical condition. So and in addition to that, okay, நம்ம இப்போ யூன்ற ஒரு ஸ்பீடில் லான்ச் பண்ணியிருக்கோன்னா அது எவ்வளோ ஹைட்டை மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும் அதனால் அப்படின்றத இஃப் யூ வாண்ட் டு கெட் ஐ கேன். ஸோ ரைட் நவ் நான் யூன்ற வெலாசிட்டியில் லான்ச் பண்ணுறேன் அண்ட் அது மேக்ஸிமம் ஹைட் அடையிறப்போ ஃபைனல் வெலாசிட்டி v 0. அந்த ஃபைனல் வெலாசிட்டி 0வாக ஆகிற மூமெண்ட்டில் அது எவ்வளோ ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கும் இந்த ஹச் மேக்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் அண்ட் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். பிகாஸ் இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து பாருங்கள், யூ கேன் சி நமக்கு u தெரியும் எந்த ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோன்ட்டு, ஃபைனல் வெலாசிட்டியும் தெரியும் பிகாஸ் இட்ஸ் 0 அண்ட் ஆக்சலேஷன் தெரியும். அப்போ s மட்டும் தான் தெரியாது. ஸோ அப்போ எஸ்ஸை கெட் பண்ணணுன்னா ஐ ஹேவ் டு யூஸ் திஸ் ஈக்குவேஷன் ஒன்லி. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ், பீக் ஹைட்டுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ், ஓகே, I can able to calculate the H max through these expressions. V squared equal to U squared plus 2AS. It's a general expressions, okay. But from our logic, you can see very clearly, namakku U squared it's a scalar, so you don't have to worry about the direction. V squared it's also scalar because U dotted U is actually U squared. V dotted V is equal to V squared. So I hope that you know that a vector and
அதே வெக்டரால் நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா you may have a scalar quantity a squared. ஸோ அப்போது u ஸ்கொயர்டுன்றது இட்ஸ் a u dotted u is equal to u squared and v dotted v is equal to v squared. அப்போ இந்த u squared v squared both are scalar. டைரக்ஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் a yes both are vector. ஸோ அப்போ இந்த கேஸ் யூ ஆர் டேக்கிங் a dot product of the a vector dotted s vector. அப்போ a வெக்டரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரும் சேம் சென்ஸில் இருந்துச்சுன்னா you can see very clearly a vector dotted s vector is equal to modulus of a modulus of s and cos theta. ஸோ cos thetaன்றது a வெக்டருக்கும் s வெக்டருக்கும் இடைப்பட்ட அந்த included angle. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் it is so obvious. அண்ட் இந்த பாடி நான் லான்ச் பண்ண உடனே அதாவது த்ரோ பண்ண உடனே அதோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட்ஸ் கோயிங் டு பி பாயிண்டட் அப்வர்ட்ஸ். அப்போ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரோட டைரக்ஷன். ஓகே, பட் வெரஸ் த ஏ வெக்டரோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா it is pointed downwards. So this is the a vector direction because a means in that case it's a g right. So then obviously அப்போ ரெண்டுக்கும் இடப்பட்ட ஆங்கிள் வந்து 180 degree. ஸோ இந்த ஃபார்முலா என்னவா மாறிடும் cos 180 minus 1 ஆயிரும். ஸோ I may have like v squared equal to u squared minus of 2a s ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ நவ் இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் த மேக்ஸிமம் பீக் ஹைட் ரிலேஷன்ஷிப். நான் யூன்ட்ரஸ் ஸ்பீடில் லான்ச் பண்ணுறேன், அதோட ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ ஆகிற மூமெண்ட்டில் தான் அது மேக்ஸிமம் ஹைட் அடையுது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஜீரோ. ஸோ அப்போ ஜீரோ ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் அண்ட் மைனஸ் 2a. ஏன்ற இந்த கேஸ் இட்ஸ் அ கிராவிடேஷன் ஆக்சிலேஷன் ஒன்லி, இட்ஸ் அ g and s. So and ultimately what I got, I can bring this u squared to this side, it's a minus u squared and which is equal to minus of 2gs and the minus minus got cancel. You got what? U squared by 2g which is equal to s. So which is nothing but h max. அப்போ ஒரு பாடியை யூன்ற ஸ்பீடில் நான் vertically லான்ச் பண்ணுறேன்னா அது எவ்வளோ ஹைட்டை போய் சேரும் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அது. ஐ ஹோப் தட் ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஸோ இன் அடிஷன் டு தட் ஓகே நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு யூ கேன் ஏபிள் டு சால்வ் எ லாட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ நம்ம இப்போ த்ரோவிங் பாடிக்கான எக்ஸ்பிரஷன்ஸை பற்றி பார்த்துட்டோம். நான் ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ்க்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இமேஜின் ஃப்ரீ ஃபாலிங் மோஷன்ஸ்க்கும் த்ரோவிங் மோஷன்ஸ்க்கும் வி ஹேவ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கிரவுண்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. கிரவுண்டில் சம் ஹச்ன்ற ஹைட் வரைக்கும் ஹச்ன்ற ஹைட் உள்ள ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பில்டிங்கோட டாப்லேருந்து ஐ எம் கோயிங் டு ட்ராப் ஏ ஸ்டோன். ஸோ ட்ராப்பிங் அப்படின்றதுக்கும் த்ரோவிங் அப்படின்றதுக்கும் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆர் தேர். ட்ராப்பிங் மீன்ஸ் என் ஹேண்ட்லேருந்து அப்படியே நான் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ ரிலீஸ் பண்ணுற அந்த இன்சியல் மூமெண்ட்டில் இன்சியல் வெலாசிட்டி கேன் பி அசியூம்ட் அஸ் எ ஜீரோ. ஸோ இன்சியல் வெலாசிட்டி கேன் பி அசியூம்ட் அஸ் எ ஜீரோ ஃபார் ட்ராப்பிங் கண்டிஷன். ஸோ ட்ராப்பிங் ஆர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஸோ ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சியல் வெலாசிட்டி ஜீரோவாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எப்படி மாறும்னு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம ஸ்டோனை இங்கேருந்து தான் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஐ கேன் டேக் திஸ் பாயிண்ட் அஸ் மை ஆர்ஜின். ஸோ அப்போ இங்கேருந்து if I don't want to deal with the negative numbers, I can choose this as my origin and downward direction I can consider as a positive. So it's all about our convenience only, right? நான் இங்கே கிரவுண்ட் அப் ஆர்ஜின் எடுத்துக்கிட்டு அப்பர் டேரக்ஷனை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், ஆர் பில்டிங்கோட டாப் எங்கேருந்து அந்த ஸ்டோனை ட்ராப் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆர்ஜினாக எடுத்துக்கிட்டு டவுன்வர்ட் சென்ஸை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். இப்போ இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு டீல் வித் நெகட்டிவ் நம்பர் அண்ட் இட்ஸ் பெட்டர் ஐ கேன் சூஸ் மை ஆர்ஜின் வைஸ்லி ஸோ தட் ஐ டோன்ட் ஹவ் டு டீல் வித் த நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸ் நான் ஆர்ஜின் இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டேன், டவுன்வர்ட் சென்ஸை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன்னா இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எப்படி மாறும்னு பாருங்கள். v equal to u plus at. இந்த எக்ஸ்பிரஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ் u will become a 0 and v equal to and according to our sign conventions a is equal to g and in the case நம்ம downward sense தான் பாசிட்டிவாக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இட்ஸ் g plus g only into t. அப்போ v equal to gt. அப்போ ஒரு ஸ்டோன் நீங்கள் சம் சர்டன் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறீங்கன்னா டீன்ற டைம் எலாப்ஸ் ஆன பின்னாடி அதை ட்ராப் பண்ணி டீன்ற டைம் எலாப்ஸ் ஆன பின்னாடி அட் தட் இன்ஸ்டன்ட் அது என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத திஸ் ஈக்குவேஷன் கேன் மேக் யூ டு கால்குலேட். ஸோ இதே மாதிரி another two equations also you can look at that. ஸோ இப்போ s equal to ut plus of at squared இந்த எக்ஸ்பிரஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸையும் இதே சைன் கன்வென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா you know that u is equal to 0 for free falling bodies. ஸோ displacement is equal to of and a downward சென்ஸில் இருக்குது acceleration and நம்ம டவுன்வர்ட் சென்ஸ் தான் பாசிட்டிவ் எடுத்துட்டோம். ஸோ அப்போ a equal to g t squared.
அப்போ டீன்ற டைம் எலாப்ஸ் ஆன பின்னாடி ரைட் நவ் அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகிட்டு வந்திருக்கும் அப்படின்ற அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை I can able to get from this expression. So the same way you can look at the third equations also. V squared equal to u squared plus 2as. So in the expressions பொறுத்த வரைக்கும் again initial velocity is 0 for free falling body. So I may have v squared equal to, and you can see very clearly a oda direction, s oda direction, it is pointed in the same sense. So a dotted s is equal to positive, then I may have 2gs simply. So v equal to root of 2gs. அப்போ ஒரு பாடி நான் ட்ரா பண்ணுறேன், அந்த பாடி நான் ரிலீஸ் பண்ண பாயிண்ட்லேருந்து எஸ்ன்ற தூரம் ஃபாலோ ஆயிருக்குன்னா அட் தட் இன்ஸ்டன்ட் அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றத திஸ் ஈக்குவேஷன் கேன் மேக் யூ டு கேல்குலேட் இட். ஸோ ஐ ஹோப் தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டெரிவேஷன் வெரி கிளியர்லி, ரைட்? ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் இந்த சாப்டர்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்கள், ரைட் நவ் வி ஹாவ் த 2 ஸ்டோன்ஸ். இது ஒரு ஸ்டோன், இது ஒரு ஸ்டோன், போத் ஆர் ஐடென்டிக்கல். இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுதான் கிரவுண்டு. கிரவுண்ட்லேருந்து இந்த 2 ஸ்டோனுமே சேம் ஹைட்டில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இன்சியலி. அண்ட் இந்த ஸ்டோனை ஐம் கோயிங் டு ட்ராப் இட். ஸோ நான் இந்த பாயிண்ட்லேருந்து ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ட்ராப் பண்ண போகிறேன்னா வெரி கிளியர்லி இதோட இன்சியல் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி a 0 then. So I'm going to drop the stone and I'm going to throw the stone downward with some initial velocity u. So ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. I hope that you can able to understand the differences. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பாடிஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஐடென்டிக்கல் பாடிஸை. ஒரு பாடியை நான் ட்ரா பண்ண போகிறேன், இன்னொரு பாடியை த்ரோ பண்ண போகிறேன் டவுன்வர்ட்ஸில் வித் சம் யூன்ற ஸ்பீடில் டவுன்வர்ட்ஸில் த்ரோ பண்ண போகிறேன். ரெண்டுமே ஒரிஜினலி சேம் ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க கிரவுண்ட்லேருந்து. ஓகே, இனிஷியலி சேம் ஹைட்டில் இருக்குது கிரவுண்ட்லேருந்து. நவ் த கொஸ்டின் இஸ் அபவுட் ஹவு மச் ஆஃப் இந்த பாடி ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாடி பின்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அப்போது இந்த ஏன்ற பாடியோட வெலாசிட்டி அட் எனி லேட்டர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் it can be written as what? VA is equal to UA. and நம்ம இதை அர்ஜுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டவுன்வர்ட் சென்ஸை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I can write what? VA equal to UA plus GT. This is the formula, and UA is equal to 0 in that case for freely falling bodies. So I may have VA equal to GT simply. இப்போ இந்த செகண்ட் பாடி த்ரோ பண்ணக்கூடிய இந்த பாடிக்கு நான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் எழுத ட்ரை பண்ணுறேன்னா what I may have? VB is equal to UB and plus GT, because again நான் இதை அர்ஜுன் எடுத்துக்கிட்டேன், டவுன்வர்ட் சென்ஸை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ யூபியும் இன்சியல் வெலாசிட்டியும் டவுன்வர்ட்ஸில் தான் இருக்குது, இட்ஸ் அ பாசிட்டிவ். கிராவிடேஷன் ஆக்சிலேஷனும் டவுன்வர்டில் தான் இருக்குது, இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ அப்போ VB equal to UB plus GT, I can write that. ஸோ அப்போ லிட்டரலி what I got now, ஸோ யூபியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு U, ரைட்? ஸோ இப்போ VB equal to U plus GTன்னு எழுதிக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் திஸ் 2 பாடி, அதாவது நீங்கள் அந்த பாடி ஏன்ற அந்த ஃபாலிங் ஸ்டோனில் உட்காந்துட்டு த்ரோ பண்ணி மூவ் ஆகிட்டக்கூடிய ஸ்டோனை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A, I can write it as VB minus VA, which is equal to U plus GT minus GT. I got what? I got U only. So அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் VB by A இதோட மீனிங் என்னென்னா the velocity of B, okay, the velocity of B with respect to A. So that's the meaning of this. ஸோ அப்போ உங்களுக்கு பியோட வெலாசிட்டி ஏலேருந்து பார்க்குறப்போ என்னவா இருக்குன்னா U தான் இருக்கும் at any instant of time. Okay, it's a very very remarkable conclusions. So it's better, I hope that you can able to understand this, right? So அப்போ relative velocity is always U only. ஸோ இப்போ இந்த A and B இந்த 2 பாடியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்துட்டோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் யூன்றதான் வி காட். பட் ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் என்னென்னு பாருங்கள். இந்த ஏன்ற பாடி என்ன ஆக்சிலேஷனில் கிரவுண்ட் நோக்கி ஃபால் ஆகும்னா it will fall with the acceleration of G only. The same way, so this is the acceleration of body A, and acceleration of the body B is also G only. அப்போ ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது acceleration of the body B with respect to the A is equal to G minus G, which is equal to 0. Is it possible for you to imagine? Because relative acceleration rather B ஓட ஆக்சிலரேஷன்லேருந்து A ஓட ஆக்சிலேஷனை கழிக்கணும். ஸோ தென் ஒன்லி யூ மே ஹாவ் த ஆக்சிலேஷன் ஆஃப் த B வித் ரெஸ்பெக்ட் டு த A. ஸோ ஐ காட் வாட்? அப்போது ஆக்சிலேஷன் ஆஃப் த Bயும் G தான், ஆக்சிலேஷன் ஆஃப் த Aவும் G தான். ஸோ G minus G ஈக்குவல் டு 0 ஒன்லி. அப்போது ஒரு பாடியை நம்ம யூன்ற ஸ்பீடில் நம்ம டவுன்வர்டில் த்ரோ பண்ணியிருக்கோம், இன்னொரு பாடியை ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த 2 பாடிக்கு இடைப்பட்ட ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன்றது ரிலேட்டிவ் ஆக்சிலேஷன்றது இட் இஸ் ஆல்வேஸ் 0 ஒன்லி.
ஸோ இப்போ இதில் இன்னொரு கேசஸ் இருக்குது, இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். Now imagine we have a stone, 2 stones which are located at the same height. ஸோ இந்த ஸ்டோனை யூன்ற ஸ்பீடில் நீங்கள் vertically upwardsல லான்ச் பண்ணுறீங்க. ஸோ இதை லான்ச் பண்ணி எக்ஸாக்ட்லி ஒரு டவுன்ற டைம் எலாப்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாடியுமே அதே யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்போ விச் மீன்ஸ் இந்த பாடியை லான்ச் பண்ணி டவுன்ற டைம் எலாப்ஸ் ஆன பின்னாடி, அப்போது விச் மீன்ஸ் இந்த பாடி ஆல்ரெடி ஃப்ளையிங் கண்டிஷனில் இருக்கும். இப்போது ஸோ அந்த மூமெண்ட்டில் தான் யூ ஆர் அகெயின் லான்ச்சிங் த செகண்ட் பாடி வித் யூ வெலாசிட்டி அகெயின். ஸோ இந்த பாடி ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாடி பின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேஸ் த கொஸ்டின் இஸ் அபவுட், அப்போ இந்த மாதிரி 2 பாடிஸை நம்ம அப்வர்ட்ஸில் சேம் இன்ஸ்டே வெலாசிட்டியில் வித் சம் சர்டன் டைம் கேப்பில் நம்ம த்ரோ பண்ணுறோன்னா, அண்ட் இந்த 2 பாடியும் எவ்வளோ டைம் கழித்து மீட் பண்ணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ வி கேன் சி தட் மீட் பண்ணும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னென்னா, அட் சம் லேட்டர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் இது மேலே போயிட்டு கீழே மறுபடியும் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இமேஜின் இது இப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது மேலே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கிரவுண்ட்லேருந்து இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிரவுண்ட்லேருந்து இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த போத் பாடிஸும் மீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ லிட்டரலி ஸோ இதுக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம லிட்டில் ட்ரை டு டெவலப். இப்போ ஃபர்ஸ்ட் பாடி அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஏ, அதாவது டீன்ற டைம் எலாப்ஸ் ஆன பின்னாடி இந்த 2 பாடி மீட் பண்ணுது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி ஏ இஸ் ஈக்குவல் டு யூடி, அண்ட் நம்ம அகெயின் I can choose to call this point as the origin and upward direction as a positive and downward sense as a negative. So appo ut is a positive and minus of gt squared. So t என்ற டைம் எலாப்ஸ் ஆன அந்த மூமெண்ட்டில் அது எஸ் என்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்கு. அதே மூமெண்ட்டில் பாடி பி எஸ்பி என்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்கு. மீட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா எஸ்ஏ ஷுட் பி ஈக்குவல் டு எஸ்பி. தட்ஸ் எ லிட்டில் மீனிங் ஆஃப் மீட்டிங். ஓகே, ஸோ எஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன வரும்னு பாருங்கள். யூ கேன் சி வெரி கிளியர்லி, அண்ட் ஃபஸ்ட் பாடியை லான்ச் பண்ணி டவுன்ற டைம் கழிச்சு தான் செகண்ட் பாடி லான்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ இதோட டைம்ன்றது அண்ட் ஃபஸ்ட் பாடியோட டைம்லேருந்து மைனஸ் டவ் கம்மியாக இருக்கும். அதாவது இதுக்கு 10 ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், ஃபஸ்ட் பாடி நான் அப்வர்ட்ஸில் த்ரோ பண்ணி ஒரு 5 செகண்ட் கழிச்சு செகண்ட் பாடி நான் லான்ச் பண்ணிட்டேன்னா, இமேஜின் ஃபஸ்ட் பாடிக்கு வந்து 10 செகண்ட் இப்போ எலாப்ஸ் ஆயிருக்குன்னா செகண்ட் பாடிக்கு 5 செகண்ட் தான் எலாப்ஸ் ஆயிருக்கும். ஸோ த சேம் ரீசன் ஒன்லி வி ஆர் கோயிங் டு அப்ளை ஓவர் ஹியர் ஆல்சோ. அப்போது செகண்ட் பாடியோட டைம்னு பார்த்தீங்கன்னா அதோட இனிஷியல் வெலாசிட்டி யூ தான், பட் அதோட டைம்ன்றது இட்ஸ் நாட் t, it's t minus tau and minus of g t minus tau squared. So now you can see very clearly ரெண்டுமே மீட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், SA should be equal to SB, so I can equate these two equations. அப்போ ut minus of gt squared இந்த எக்ஸ்பிரஷன்ஸையும் அண்ட் இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ut minus tau minus of gt minus tau squared இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவேட் பண்ணுறோன்னா என்ன வரும்னு பாருங்கள். யூ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ut மைனஸ் யூ டவ், அண்ட் இந்த ஆஃப் ஜி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த டேர்ம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டவ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2t டவ். ஸோ இந்த மைனஸ் ஆஃப் ஜி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வாட் யூ காட் லைக் மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்ட் மைனஸ் ஆஃப் ஜி டவ் ஸ்கொயர்ட் அண்ட் ப்ளஸ் ஜிடி டவ் which is equal to ut minus of gt square. இப்போ என்னென்ன பாராமீட்டர்லாம் கேன்சல் ஆகும், ut கேன்சல் ஆகும், ut கேன்சல் ஆகும், ஆஃப் gt ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஆஃப் gt ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அண்ட் நெகட்டிவ்ல கூட பாராமீட்டர்ஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா what I may have u tau and plus of g tau squared is equal to gt tau. டவ்வை நான் 2 பக்கமும் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா I may have what u plus of g tau which is equal to gtன்னு வந்துடும். அண்ட் இந்த ஜியை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரேன்னா what I may have u by g and இந்த g இந்த பக்கம் கொண்டு வரேன்னா, ஸோ அல்டிமேட்லி you can see very clearly if I bring this g to this side I may have u by g and plus tau by 2 which is equal to t. அப்போ இந்த 2 ஸ்டோன்ஸும் எந்த டைமில் மீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can able to get the time by using these expressions. இங்கே யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் போத் ஸ்டோன், பிகாஸ் நம்ம 2 ஸ்டோனுமே ஈக்குவலான ஐடென்டிக்கலான ஸ்பீடில் தான் லான்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் லான்ச் பண்ணி டவுன்ற டைம் எலாப்ஸ் ஆன பின்னாடி செகண்ட் ஸ்டோனை லான்ச் பண்ணுறோம். அந்த டைம் இன்டர்வல் தான் அந்த டவுன்றது. ஸோ இஃப் யூ நோ த இனிஷியல் வெலாசிட்டி, இஃப் யூ நோ த டவு, ஃப்ரம் விச் யூ கேன் ஏபிள் டு கெட் த டைம். ஸோ அட் விச் போத் ஆஃப் த ஸ்டோன்ஸ் வில் பி மீட்டிங் இன் த ஸ்கை. ஸோ இது மாதிரி we have a few more expressions, we can start to discuss them also. So for example இந்த கேஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹேவ் சம் ஸ்டோன். ஓகே, இது வந்து கிரவுண்ட்லேருந்து சம் சர்டன் ஹைட்டில் ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து அந்த ஸ்டோனை நான் அப்வர்ட்ஸில் ஒரு யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணுறேன்.
Okay, imagine. So of course அந்த ஸ்டோன் வந்து மேலே some certain height போகும், போயிட்டு திருப்பி it will start to fall back. அது திருப்பி அதே ஹைட்டுக்கு வர்றப்போ ஓகே அண்ட் யூ நோ தட் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட், அதாவது இங்கேருந்து லான்ச் பண்ணி திருப்பி அதே ஹைட்டுக்கு வர்றதுக்கான டைமை தான் நம்ம ஐ மீன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரைட். ஐ ஹவ் டிஃபைன் தட் திங் அஸ் எ டைம் ஆஃப் ஃப்ளைட். ஐ ஹோப் தட் யூ ரெமெம்பர் இட் ரைட். ஸோ நான் இங்கேருந்து ஒரு ஸ்டோனை லான்ச் பண்ணுறேன், அது மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு திருப்பி அதே ஹைட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுனா 2E/g டைம் எடுத்துக்கிறது. ஸோ ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் எக்ஸ்பிரஷன்ஸ் நவ். ஸோ அப்போ இங்கேருந்து அந்த ஸ்டோனை நான் லான்ச் பண்ணியிருக்கேன், அது திருப்பி மேலே பீக் ஹைட்டுக்கு போயிட்டு திருப்பி அதே பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஆகக்கூடிய டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா T = 2E/g ஒன்லி. ஸோ அப்போ இந்த டைம் பீரியடில் நம்ம இஃப் ஐ ட்ரை டு அப்ளை இன் திஸ் ஃபார்முலா V = U + AT இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். அகெயின் நம்ம அப்வர்ட் சென்ஸை பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், டவுன்வர்ட் சென்ஸை நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு அவர் சைன் கன்வென்ஷன் U is a பாசிட்டிவ் பட் வேரஸ் த G is a நெகட்டிவ். அண்ட் டீன்றது பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் இந்த அதே பொசிஷன்ஸ்க்கு வந்து சேர்றப்போ எவ்வளோ டைம் எலாப்ஸ் ஆயிருக்கு, 2E/g டைம் எலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் T ஐ கேன் சப்ஸ்டியூட் 2E/g டு கெட் த வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட். ஸோ அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், ஐ காட் வாட் U - 2U which is equal to - U. ஸோ which proves that அண்ட் யூன்ற ஸ்பீடில் நான் அது ஒரு ஸ்டோனை அப்பர்ஸில் லான்ச் பண்ணுறேன்னா அது பீக் ஹைட் போயிட்டு திருப்பி அதே ஹைட்டுக்கு வர்றப்போ அதோட speed is going to have the same magnitude but only the direction of the speed will be inversed. ஸோ அப்போ நான் த்ரோ பண்ணுறப்போ யூன்ற ஸ்பீடில் அப்பர்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்கேன்னா திருப்பி அதே ஹைட்டுக்கு வரப்போ அந்த அந்த வெலாசிட்டி வந்து டவுன்வர்ட்ஸில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். ஸோ ஐ ஹோப் தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரைட். இப்போ நான் ஒரு வெர்டிக்கல் மோஷன்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். ஐ ஹேவ் சம் பாடி ஓகே, ஒரு ஸ்டோன் இருக்குது என்னோடய ஹேண்டில். அந்த ஸ்டோனை நான் ஒரு யூன்ற ஒரு ஸ்பீடில் அப்பர்ட்ஸில் லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோன் மேக்ஸிமம் பீக் ஹைட்டை போயிட்டு ரீச் ஆகிட்டு மறுபடியும் ஃபால் டவுன் ஆயிரும், கரெக்ட்? டெஃபினெட்லி. லெட்ஸ் இமேஜின் அப்போ இது மேக்ஸிமம் பீக் ஹைட்டை டீன்ற டைமில் வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க. யூனோ வெரி கிளியர்லி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டமில் த்ரோ பண்ணி அதை மேக்ஸிமம் ஹைட்டை வந்து அடையிறப்போ ஒரு 10 செகண்ட் ஆயிருக்குன்னா அந்த 10வது செகண்ட் அதாவது டீத்து செகண்ட் இருக்கு இல்லையா ரைட், இந்த டீத்து செகண்ட்ஸில் மட்டும் அந்த ஸ்டோன் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னா ஓகே ஒரிஜினலாக T-1th செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ இங்கே இருந்திருக்கும் ஓகே, அண்ட் டீத் செகண்ட் ப்ரொசீட் ஆகிறப்போ அப்படியே மூவ் ஆகிட்டே வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டோன் டீத் செகண்டில் மட்டும் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னா இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு இமேஜின் ரைட்? ஸோ அப்போ அந்த ஸ்டோன் டீத் செகண்டில் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆச்சோ அதே டிஸ்டன்ஸ் தான் ஓகே இட் வில் ஃபால் பேக் இன் T+1th செகண்ட் ஆல்சோ. ஸோ அப்போ இட் இஸ் ஸோ லாஜிக்கலி ஈஸி டு see that பிகாஸ் நீங்கள் அந்த பாடியோட அசெண்டிங் மோஷன்ஸும் டெசெண்டிங் மோஷன்ஸும் இட் இஸ் ஹேவிங் த சிமெட்ரி ரைட். ஸோ நம்ம ப்ரீவியஸாக அதுக்கான டெரிவேஷன்ஸே பார்த்துருந்தோம். ஸோ கிரவுண்ட்லேருந்து லான்ச் பண்ணி மேக்ஸிமம் பீக் ஹைட்டை போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ பீக் ஹைட்லேருந்து கிரவுண்டு வந்து சேர்றதுக்கும் அதே டைம் தான் எடுக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த சிமெட்ரி வி கேன் சே தட் T-1th செகண்ட் முடிஞ்சு டீத் செகண்டில் மட்டும் அது எவ்வளோ தூரம் மூவ் ஆச்சோ அதே டிஸ்டன்ஸ் தான் இட் மைட் ஹாவ் மூவ் இன் T+1th செகண்ட் ஆல்சோ பிகாஸ் அது டீத் செகண்ட் நடந்து முடிஞ்ச உடனே பீக் ஹைட்டுக்கு வந்துடும். இப்போ மறுபடியும் இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால் பேக். அப்போ T+1th செகண்ட் எவால்வ் ஆகுறப்போ இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால் பேக் தி சேம் டிஸ்டன்ஸ். ஸோ ஐ கேன் தென் ரைட் லைக் the distance okay, the distance travelled by the body, the distance travelled in tth second okay, the distance travelled in T+1th second it is equal and identical. I can say that. So based on the symmetry நம்ம இதே மாதிரி நிறைய எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது T-1th செகண்ட் ரைட், யூனோ அதாவது டாப் பீக் ஹைட் அடையிறப்போ டீத் செகண்ட் எலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் இப்போ T-2th செகண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகே, இதுதான் T-2th செகண்ட். இந்த T-2th செகண்ட் முடிஞ்சு T-1th செகண்ட் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ the stone might have moved this much height only. So அப்போ அதே ஹைட் தான் it may fall back in T+2th second also. அப்போ I can write what? I can write the distance travelled in T-1th second okay, the distance travelled in T+2th second it's identical. So அப்போது இந்த மாதிரி நம்ம வேரியஸ் செகண்ட்ஸ்க்கு அதோட டிஸ்டன்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் வி கேன் ஹாவ். ஸோ இப்போ இந்த ஒரு கேஸை கன்சிடர் பண்ணுங்கள். ஐ ஹாவ் எ ஸ்டோன் இன் மை ஹேண்ட் ஓகே, அந்த ஸ்டோனை யூன்ற ஒரு ஸ்பீடில் அப்வர்ட்ஸில் லான்ச் பண்ணுறேன். அப்படி லான்ச் பண்ணுறப்போ லெட்ஸ் இமேஜின் ஐ ஹாவ் சம் பாயிண்ட் இன் த ஸ்பேஸ்
let's call that point as a P. Okay, நான் இந்த யூன்ற ஸ்பீட் இந்த பாடி லான்ச் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அந்த Pன்ற பாயிண்ட் வழியாக அது கிராஸ் பண்ணிட்டு போகுது. அப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிறப்போ ஆகக்கூடிய டைம் T1ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஸ்டோன் வில் கோ டு சம் மேக்ஸிமம் ஹைட். அந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆன பின்னாடி இட் வில் மீன் இந்த ஹைட் தான் இப்போ மேக்ஸிமம் ஹைட். ஐ கேன் சே தட் திஸ் ஹைட் ஷுட் பி த H max. ஓகே, அண்ட் இந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் ஆன பின்னாடி த ஸ்டோன் வில் ஸ்டார்ட் டு ஃபால் பேக். அது மறுபடியும் ஸ்டோன் ஃபால் பேக் ஆகுறப்போ மறுபடியும் இந்த Pன்ற பாயிண்ட் வழியாக இட் வில் பாஸ் த்ரூ ஒன் மோர் டைம். அப்போ செகண்ட் டைம் அந்த Pன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிட்டு அந்த ஸ்டோன் விழுகிறப்போ அப்போ எவால்வ் ஆகக்கூடிய டைமை T2ன்னு வச்சுக்கோங்க. அதாவது டோட்டலாக அதை லான்ச் பண்ண மூமெண்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு டைம் அந்த Pன்ற பாயிண்டை கிராஸ் பண்ணுறப்போ டைம் T1, அது P ஹைட்டை போய் சேருது, மறுபடியும் P ஹைட்லேருந்து ஃபால் பேக் ஆகுது, மறுபடியும் Pன்ற பாயிண்ட் வழியாக அது கிராஸ் பண்ணுறப்போ அப்போ டைம் T2. ஓகே, லெட்ஸ் இமேஜின் இந்த Pன்ற பாயிண்ட் கிரவுண்டில் இருந்து Hன்ற ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Now we are going to develop the mathematical expressions to determine the H and H max and everything from the T1 and T2 itself. So இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. You know very clearly first time அதாவது T1 நம்ம லான்ச் பண்ணி T1ன்ற டைம் elapse ஆனப்போ you can find the body at point P. So நம்ம equations of motion எழுத ட்ரை பண்ணிட்டோம்னா ரைட், let me write the equation of motion for this case. அப்போ generally S equal to I can write generally S equal to ut plus of at squared. This is the equation of motion. இந்த motions நம்ம equation of motions நம்ம இந்த கண்டிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா you can imagine that நான் upward direction பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா you know that the downward sense will automatically become negative. ஸோ அப்போது நம்ம இந்த Pன்ற பாயிண்ட் அது கிராஸ் பண்ணிட்டு போகிறப்போ ஆயிருக்கக்கூடிய டைம் T1. ஸோ அப்போ இந்த Sக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், Hன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் you know that அந்த Pன்ற பாயிண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் இஸ் H. ஸோ இப்போ H ஈக்குவல் டு நம்ம யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணியிருக்கோம் U அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் பண்ணிட்டு போகிறப்போ என்ன டைம் எவால்வ் ஆயிருக்குன்னா T1ன்ற டைம் எவால்வ் ஆயிருக்கு. ஸோ T1 you know that U is pointed in upward sense but the gravitational acceleration is pointed in downward sense. அந்த பாடி மேல் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கப்போ அதோட கிராவிடேஷன் அந்த பாடி மேல் அட்ராக்ட் பை கிராவிடேஷன் ஆக்சிலேஷன் will always act in downward sense only. So according to our directional sense the G should be treated as a negative. அப்போ U T1 and minus of G T1 squared. I got some certain expressions. அப்படியே இருக்கட்டும். அண்ட் இது T1 டைமில் அந்த பாடி எந்த பொசிஷன்ஸில் இருக்குன்றக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் you know very clearly. அண்ட் T2ன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்பையும் அந்த பாடியை நீங்கள் அதே Pன்ற பாயிண்டில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ தட் பிஃபோர். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி the same H, okay, it may have when the time evolved is T2. அப்போ Tக்கு பதிலாக T2ன்னு சொல்லி போட்டிங்கன்னா U T2 minus of G T2 squared. அப்போ இந்த T1ன்ற டைம்லேயும் அது Hன்ற ஹைட்டில் தான் இருக்கும், T2ன்ற டைம்லேயும் அது Hன்ற ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ மீன் you know that both are H equal, right? Because Pன்ற பாயிண்டில் இருக்கிறப்போ அதோட ஹைட் H from the ground. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல், Hன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஐ கேன் ஈக்குவேட் இட். அப்படி ஈக்குவேட் பண்ணுறப்ப என்ன வரும்னு பாருங்கள், U T1 minus of G T1 squared which is equal to U T2 minus of G T2 squared. இது ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ அந்த T2 அப்படின்ற இந்த parameters இந்த parameter இந்த பக்கம் கொண்டு வரேன்னா it will become a negative. I may have what U T2 minus U T1. இந்த parameter எங்கிட்டு கொண்டு வரேன்னா it became a positive of G T2 squared minus of G T1 squared. I may have these kind of expressions. இல்லை U காமன் எடுத்தனா what I may have T2 minus T1 which is equal to of G காமன் எடுக்கலாங்க. and I may have T2 squared minus T1 squared. So இந்த T2 squared minus T1 squared இந்த parameter எப்படி replace பண்ண முடியும், A squared minus B squared equal to A plus B into A minus B. So I can make use of that expressions. அப்போ of G the T2 squared minus T1 squared I can replace that with T2 plus T1 and into T2 minus T1. Sorry, I can of G T2 plus T1 into T2 minus T1. இந்த மாதிரி இந்த parameter replace பண்ணிக்கலாம். and U T2 minus T1. so இப்போ இதில் T2 minus T1 minus T1 cancel பண்ணிக்கலாம் on either side. so what I got இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. it comes to the numerator then
So about 2u by g, which is equal to t2 plus t1. I got some certain expressions. You know very clearly, right? நம்ம இந்த vertical motions பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு பாடியை ஒரு யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அண்ட் அதோட டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஐ ஹோப் தட் யூ ரெமெம்பர் இட். வி கேன் see that. ஸோ நம்ம ஒரு பாடியை யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணியிருக்கோன்னா அது மேக்ஸிமம் பி ஹைட் போயிட்டு மறுபடியும் அந்த கிரவுண்டை சேர்றதுக்கு எடுக்கக்கூடிய டோட்டல் டைம் தான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொன்னோம். இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? 2u by g. ஸோ நமக்கு இங்கேயும் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கிடச்சிருக்கு? வி காட் த சேம் 2u by g only. So which means this 2u by g is nothing but the total time of flight. So but the total time of flight should be equal to what? T2 plus T1. It is logically easy to see that. So by which means உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் அப்வர்ட்ஸில் லான்ச் பண்ணுங்கள், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் T1, அது பி ஹெட்டை போய் சேர்ந்துட்டு மறுபடியும் செகண்ட் டைம் அதே பின்ற பாயிண்ட் கிராஸ் பண்ணுறப்போ டைம் T2னா இந்த ரெண்டு டைமையும் சம் பண்ணிங்கன்னா தட் சமேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு the time of flight, the total time of flight equal ஆ இருக்கும். So that's what we got from these expressions. Okay, I hope that you can able to understand it. Okay, so இப்போ இந்த T2 T1 இந்த expressions இருக்கு இல்லையா, right? இந்த expressions நம்ம இங்க substitute பண்ணோம்னா we may get some few more expressions also. இப்போ இந்த equations எடுத்துக்கோங்க, h equal to ut1 minus of gt1 squared இருக்கு இல்லையா, right? And the expressions like u க்கு பதிலா I can substitute what? So in the 2u by g clear, right? 2u by g which is equal to t2 plus t1. So u அப்படி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, remaining parameter என்ன? g t2 plus t1 and by 2. I may have this, right? So in the parameter, in the u in the expressions, if I substitute in that equation h equal to ut1 minus of gt1 squared, in the expression I substitute பண்றேன் h க்கு பதிலா I may have the expressions for this h equal to ut1 minus of gt1 squared. இதில் u க்கு பதிலா இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா what I may have like a g t2 plus t1 by 2 into t1 minus of gt1 squared. இதை simplify பண்ணுங்க, what you may have of okay g t2 t1 and of g t1 squared and minus of g t1 squared which is equal to h. You know very clearly the of gt1 squared ரெண்டையும் cancel பண்ணிடலாம். So what I got done, I got like of g t2 into t1 which is equal to h. So அப்போ ஸ்டோன் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஸ்டோன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் T1, அது மேலே போய் ஹெட்டுக்கு போயிட்டு செகண்ட் டைம் அதே பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறப்ப T2 அப்படின்னா இந்த T1 T2 டைமில் இருந்து and you can able to get the height h value of the அந்த பீன்ற பாயிண்டோட height from the ground என்னன்றதை you can get from these expressions. I hope that you can able to understand this, right? So okay, once if you got this, right, we can do one more thing also. Okay, in the expressions la வந்து இந்த h ஓட வேல்யூ of g t2 t1 அப்படின்ற ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கு. இந்த h வேல்யூவை கொண்டு வந்து if you substitute over here, okay, so let me try to get what we may have. So of g t2 t1 which is equal to u t1 minus of g t1 squared. இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷன்ஸ் t1 ல நீங்க டிவைட் பண்ணிக்கலாம் on either side. இப்படி பண்றப்போ just imagine on either side I can divide the whole expressions by t1. So but t1 will get, the t1 will get cancel, இந்த t1 square ல ஒரு t1 மட்டும் cancel ஆயிரும். I may have like of g t2 which is equal to u minus of g t1. So இந்த of g t1 இந்த பக்கம் கொண்டு வந்தனா it became a positive of g t2 plus of g t1 which is equal to u. Of g common எடுத்தோம்னா I may have what? t2 plus t1 which is equal to u. So I got expressions like this. So you can see very clearly, okay, அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை நான் லான்ச் பண்ணுறேன் சர்டன் ஸ்பீடில், அது பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் T1, மறுபடியும் அதே பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறப்ப டைம் T2, இந்த ரெண்டு டைமும் நமக்கு தெரியும்னாலே and from the time itself we can able to get the initial velocity of that projected body. So it's a remarkable conclusions, right?
அண்ட் நமக்கு இப்போ u கிடச்சிருச்சு இல்லையா ரைட் இப்போ u அதாவது இனிஷியல் ஸ்பீட் என்ன ஸ்பீட் லான்ச் பண்ணுறோன்ற அந்த u கிடச்சிருச்சு ஸோ ஃப்ரம் த u இட் செல்ஃப் வி கேன் ஏபிள் டு கெட் h max you know already h max is equal to we had developed the mathematical expression for that ஒரு பாடி யூன்ற ஸ்பீட் லான்ச் பண்ணுறோன்னா அது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் வரைக்கும் போய் சேரும் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸை வி காட் ஓவர் ஹியர் ஓகே யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணுறீங்க இந்த பாடியை அது மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ ஹைட் போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா ஹச் மேக்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் பை 2g ஸோ அப்போ இங்கேயும் அதே தான் ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் பை 2g யூ ஸ்கொயர்ட் பை 2g ஸோ அப்போ இந்த கேஸ் யூக்கு பதில் ஐ கேன் சப்ஸ்டியூட் திஸ் அப்போது யூ ஸ்கொயர்டுக்கு யூக்கு பதில் ஐ கேன் சப்ஸ்டியூட் ஆஃப் g t2 plus t1 and whole squared வந்துரும் by 2g so what I got done I got like a the square நீங்க உள்ள ஸ்கொயர் பண்ணீங்கன்னா what you may have like 1 by 4 g squared and t2 plus t1 whole squared and by 2g னு வரும் இந்த g ல இந்த g ஒன்னு கேன்சல் ஆயிரும் so I may have like a g by 8 and t2 plus t1 whole squared which is equal to h max see just imagine so simply நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை லான்ச் பண்ணுறீங்க இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பீன்ற ஏதோ ஒரு சம் ஹச்ன்ற ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வழியாக ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் t1 செகண்ட் டைம் அதே பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறப்ப டைம் t2னா ஃப்ரம் திஸ் டூ டைம் இட் செல்ஃப் யூ கேன் ஏபிள் டு கெட் த டைம் ஆஃப் ஃப்ளைட் யூ கேன் ஏபிள் டு கெட் த h and you can able to get the h max also you can literally get I mean you can also able to get the initial velocity also so but literally you can able to get all those physical quantity if you know the t1 and t2 alone means so these are the some important formula that we may have in the motions in a straight line chapters and in the next video we can start to work out some important problems on that need related problems and work out பண்ணலாம் so I hope that you can able to understand the concepts what I talked to you today so with that we can wind up thank you